இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் வந்து 197 பக்கமாக ஓப்பன் ஆகி ஓரளவு சரிவை கொடுத்து 191 வரைக்கும் வந்து 192 ரொம்ப நேரமாக சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஏற்றத்தை கொடுத்து ஒரு புதிய ஹை கிரியேட் ஆகி 203 வரைக்கும் போயிட்டு 201 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 200க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு இக்கட்டான இடம் தான். மார்க்கெட் பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக க்ளோஸ் ஆகிருந்தாலும் இது ஒரு முக்கியமான இடம். ஏன் 200ல் இந்த இடத்துல செல்லிங் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நான் வந்து நேச்சுரல் கேஸோட நைமெக்ஸ் சார்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். 1 மணி நேர சார்ட்டு. இதில் ப்ரைஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி செய்யணும். எப்படி அப்படின்னா, இது வந்து $3 இந்த ஹை கிரியேட் ஆகி மார்க்கெட்டோட சரிவாக கொடுத்தது. அதுக்கப்புறமா மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி ரொம்ப நேரமாக ஒரு கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கும்னு நினச்சோன்னா பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க ப்ரைஸ் ட்ராப் ஆகி முன்னாடி லோவை காட்டிலும் புதிய லோ கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா ரிக்கவர் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரிக்கவரியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க செல்லிங்க்கு சாதகமாகவே எல்லா முடிவும் எடுத்திருப்போமே தவிர பையிங்க்கு சாதகமாக எடுக்காததோட காரணம் அதுதான். இப்போ இந்த கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ரெசிஸ்டன்ஸை. இந்த ரெசிஸ்டன்ஸை தொட மார்க்கெட்டில் செல்லிங் இருக்குது. அதனால தான் நேற்று மார்க்கெட்டில் நம்ம செல்லிங் எதிர்பார்த்தோம். சமீபத்தில் மார்க்கெட் ஏற்றத்தை கொடுக்குறப்பவும் ஓரளவு செல்லிங் எதிர்பார்த்தோம். இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கரெக்டாக இந்த லெவலில். ஸோ நேற்று மார்க்கெட் வந்து 202 இந்த ரேஞ்சில் வந்து இந்த ஹை கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை வச்சு நம்மளால் சொல்ல முடியுது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து 200க்கு கீழே இன்றைக்கி ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் 200 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் இதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து செல்லிங் இருக்கும். ஸோ 202 வரைக்கும் செல் பண்ணி 203 ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணுற கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த ஜோனில் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 196, 92 இந்த லெவலில் பை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒரு 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நேற்று பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஈவினிங் செஷனில் 192 கிடச்சிது. ஸோ அதை நீங்கள் பார்த்து பக்குவமாக நீங்கள் எடுத்துருக்கணும். பட் இது வந்து ஒரு இக்கட்டான இடம். இதில் முடிவு எடுக்கிறது நம்ம பையிங்க்கு சாதகமாக எடுக்கணும் அப்படின்னா 196, 92 வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணலாம். பட் செல்லிங்க்கு சாதகமாக எடுக்கிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.